சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்னுமா அந்த நினைப்புல இருக்கீங்க ரெண்டு பேரும்? பாத்தியா மலரு, இதுங்க சும்மாலாம் ஒண்ணு வேலை பார்க்கல, சொல்றத கேட்டல்ல. மருமகளாகிறதுக்கு பெருக்கி ஒத்திகை பார்த்துட்டு இருக்காங்களாமா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அம்மா சொன்னா சொன்னதுதான், அவங்க மாத்தி பேசவே மாட்டாங்க. பாப்போம் பாப்போம். நினப்பு தான் பொழப்பை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. வீட்டு வேலை செய்யறதெல்லாம் நல்ல விஷயம்தான், ஆனா அதோட நோக்கம் சரியில்லை. குறிப்பா உங்க ரெண்டு பேருக்கும் நல்லதில்லை. நிகிதா, இவ சொல்லி தரான்னு பெருக்கிறத மட்டும் வேணா கத்துக்கோ. மத்தது எதுலயும் நம்பி ஏமாந்துராத சொல்லிட்டேன், அவ்வளவுதான். உங்களை இப்ப யாராவது கேட்டாங்களா? சும்மா இருங்க. நிகிதா, நீ பெருக்கு. நல்லா கீழே நல்லா குனிஞ்சு பெருக்கு. இந்த ஃபைலை படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுத்துருங்க. ஆமா, இன்னைக்கு ஆடிட்டர் கிட்ட கொடுக்கணும். சரி. ஆமா நிகிதா, ரொம்ப நேரமா ஒரே இடத்துல பெருக்கிட்டு இருக்க. பாத்துமா, தர தேஞ்சிட போகுது. ஏங்க நீங்க சும்மா இருங்க, அதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஓ சாரிம்மா, நீ சொல்லி தரல, அப்போ கண்டிப்பா இப்படிதான் வேலை பார்ப்பாங்க. ஆமா, நிகிதாக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஹலோ உனக்கு வேலை தெரியுமா? இல்ல, நீ இது மாதிரிலாம் செஞ்சு நான் பார்த்ததே இல்லையே, அதான் நான் கேட்டேன். அம்மா நிகிதா, பெருக்கிறதான் பெருக்கிற, அப்படியே என் ரூமே கொஞ்சம் பெருக்கிடுமா, ரொம்ப குப்பையா இருக்கு. ஏம்மா அப்படி பாக்குற? இல்ல, சுத்தமா இருக்கிற வீட்டை கிளீன் பண்றது உலகத்திலே நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நினைக்கிறேன். பெருக்கிற இடத்தையே பெருக்கிறதுக்கு சாமி என் ரூமே வந்து பெருக்கலாம்ல. இத பாருங்க, அவளை எதுக்கு தேவையில்லாம தொந்தரவு பண்றீங்க? நம்ம ரூம்ல எல்லாம் எந்த குப்பையும் இல்ல. அதான் நீ இருக்கி. இல்ல, நீ இருக்கும்போது எப்படி குப்பை வரும்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணு. நிகிதா, நீ சோஃபாக்கு கீழே எல்லாம் குப்பை இருந்துச்சுன்னா நல்லா கிளீன் பண்ணு. பாக்குறேன்க்கா. சோஃபா கீழே குப்பை இருக்கோ இல்லையோ, உங்க ரெண்டு பேரும் மனசுல நிறைய குப்பை இருக்கு, முதல்ல அதை கிளீன் பண்ணுங்க. ஆனந்த், அவங்க ஏதோ செஞ்சுட்டு போகட்டும், விடுங்க. சரி சரி. அப்படி சொல்லுங்கம்மா. அண்ணா, என்ன நடக்குது? தெரியல. ஐயோ, செயின். என்ன அக்கா? என்ன? அங்க பாருங்க, மாட்டிக்கு காலு கீழே. செயின் அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி தேடி எடுக்க சொன்னா, அவங்களையே பாக்குற மாதிரி அவங்க கிட்டே தள்ளி வச்சிருக்க. இல்லக்கா, நான் என்னக்கா பண்றது? தொடப்பத்துல தள்ளுன, அது உங்க காலடியில போய் விழுந்துருச்சுக்கா. இப்போ என்னக்கா பண்றது? இரு எப்படியாவது அதை எடுக்கிறதுக்கு பார்ப்போம். ஆனந்த், பெண் கொடுங்க.